ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஃப்ளாஷ் 64 F64ங்கிற இந்த பாக்ஸோட ஐஎஸ்பி அடாப்டரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். F64 பாக்ஸில் வரக்கூடிய ஐஎஸ்பி அடாப்டர் இப்படி தான் இருக்குது. இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்பிக்கு அடித்து நம்ம வந்து ஒரு ஃபோனை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது சரியாக ப்ராப்பராக கனெக்ட் ஆகலை. சம்டைம்ஸ் வந்து எரர் வருது, சம்டைம்ஸ் ரொம்ப நேரம் ஆகியும் கனெக்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில ஒர்க்கு நம்ம இதில் மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த ஐஎஸ்பி அடாப்டரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு இண்டிகேட்டர் லைட் இருக்குது. இந்த இடத்துல நானோ கார்டு நம்ம போட்டு இதில் ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நானோ கார்டுங்கிறது நமக்கு இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. கொஞ்சம் ஹை பட்ஜெட் மொபைல்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கார்டு. நான் அதை பிக்சர் உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணுறேன், ஓகேங்களா. அடுத்து இஎம்எம்சி ஜம்பர் பண்ணி ஐஎஸ்பி பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்காக நமக்கு இந்த ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த பின்ஸ் பார்த்திங்கன்னா I2C கனெக்ஷன் அண்டு RFID டேட்டா கிளாக் கனெக்ஷனை வந்து நம்ம அதில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நமக்கு பின்னாடி இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதில் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு பின்னோட நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து I2C RFID டேட்டா கிளாக் செக் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிளை நம்ம வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இந்த மாதிரி நம்பர் வைஸ் பார்த்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த கேபிள் கொடுத்துருக்காங்க, ரிப் கேபிள், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு SPR சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஐஎஸ்பி பின் அவுட்டு இஎம்எம்சி ஐஎஸ்பி பின் அவுட் அடிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸ் வைஸ் நம்ம வந்து பார்த்து ஃபஸ்ட் நம்பர் வந்து கிரவுண்டு, ரெண்டாவது நம்பர் வந்து டேட்டா, மூணாவது நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கிளாக்கு, இங்கே இருக்குது மூணாவது நம்பரு, நாலாவது நம்பர் வந்து கமாண்டு, அஞ்சாவது நம்பர் வந்து VCC, ஆறாவது நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது நம்பர் VCCQ, ஆறாவது நம்பர் பார்த்திங்கன்னா VCC, ஓகேங்களா. இந்த பக்கம் ஆப்ஷனல் அப்படி சொல்லிட்டு போட்டு டேட்டா 1, டேட்டா 2, டேட்டா 3 அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஐஎஸ்பி அடாப்டர் வரும்போது இந்த பிளேட் இல்லாமல் தான் வந்தது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் இந்த பிளேட் ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து அனுப்புனாங்க. இந்த பிளேட்டு இப்போ வாங்கக்கூடிய எல்லா ஐஎஸ்பி அடாப்டரில் இந்த பிளேட்டோடு தான் வரும். இந்த பிளேட்டில் எக்ஸ்ட்ரா என்ன வந்திருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதாவது ரீசெட் கனெக்ஷன். இதுவும் நமக்கு வந்து இஎம்எம்சியில் சில சாம்சங் மொபைல்ஸ்க்கு ரீசெட் லைன் வந்து தேவைப்படும். மேக்ஸிமம் மற்ற மாடல்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா டேட்டா, கிளாக்கு, கமாண்டு இந்த 3 லைன் அடிப்போம். அது போக VCCQ வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி மூலமாக நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துருவோம். ஸோ இந்த 3 லைனும் ஒரு கிரவுண்ட் லைன் கொடுப்போம். எக்ஸ்ட்ரா சாம்சங் சில மொபைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெட் லைன் வரும். ஸோ அதுக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் UFI அடாப்டர், நீங்கள் ஐஎஸ்பி அடாப்டர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், அதில் ரீசெட் பட்டன் இருக்காது. அதுக்கு நம்ம வேறு மெத்தடில் கனெக்ஷன் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல ஆப்ஷன் ABCன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேட்டா 1, டேட்டா 2, டேட்டா 3. இது எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல டேட்டா பாருங்கள், நமக்கு இஎம்எம்சி ஐஎஸ்பி பண்ணும்போது டேட்டா ஒரே ஒரு டேட்டா தான் நம்ம கனெக்ஷன் பண்ணுவோம். ஒரே ஒரு டேட்டா கனெக்ஷன் பண்ணும்போது நமக்கு அதுக்கு தகுந்த ஸ்பீடு தான் வரும். டேட்டாவை வந்து எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடு அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஐசியை சிப் ஆஃப் பண்ணி சாக்கெட்டில் வைக்கும்போது அதிகபட்சமாக 8 கனெக்ஷன் வரைக்கும் கனெக்ஷன் ஆகும், 8 பிட் வரைக்கும் கனெக்ட் ஆகும். அதாவது 8 பிட்னால் நமக்கு வந்து 4 கனெக்ஷன் கிட்டத்தட்ட அந்த மாதிரி வந்து கனெக்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து இங்கே டேட்டா ஒன்று கனெக்ட் பண்ணுறதுனால ஐஎஸ்பியில் நமக்கு ஸ்லோவாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் டேட்டாவோட டேட்டா 0, டேட்டா 1, டேட்டா 2ன்னு சொல்லிட்டு கனெக்ஷன் கண்டுபிடிச்சி நீங்கள் ஜம்பர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ABCங்கிற கனெக்ஷனில் நம்ம வந்து ஜம்பர் பண்ணலாம். இந்த ABC எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துட்ட இருக்குது. 1, 2, 3 இது ABC. ஆக்சுவலாக இந்த இடத்துட்ட இந்த பிளேட் இல்லாதப்போ இந்த இடத்துட்ட நமக்கு வந்து இருந்தது. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துட்ட இந்த பிளேட் வச்சதுனால தெரியல. ஆனால் நமக்கு வந்து இந்த இடத்துட்ட இந்த இடத்துட்ட வருது பாருங்கள் 3மே. ஸோ இதில் நீங்கள் இந்த இடத்துட்ட அடிச்சுக்கலாம், ஓகேங்களா. டேட்டா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து டேட்டா லைன் உங்களால் அடிக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் இங்கே அடிச்சுக்கலாம் ABCன்னு. இது ஆப்ஷனல். ஆக்சுவலாக இஎம்எம்சி நீங்கள் ஜம்பர் பண்ணும்போது
டேட்டா லைன் வந்து ஒரே ஒரு டேட்டா அடித்தாலே நமக்கு போதுமானது. ஏன்னா அதுக்கப்புறமும் வந்து எக்ஸ்ட்ரா அடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதிலே வந்து நமக்கு மேக்ஸிமம் ஒர்க்கு முடிச்சிடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எஸ்பிஆர் சுவிட்சு. இந்த எஸ்பிஆர் சுவிட்சு எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேட்டா அண்டு கமாண்ட் இது ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் கொடுக்குறதுக்காக, டேட்டா லைனுக்கும் கமாண்ட் லைனுக்கும் 1.8 வோல்டேஜ் புல்லப் பண்ணுறதுக்காக இந்த சுவிட்சை கொடுத்துருக்காங்க. சப்போஸ் சம்டைம்ஸ் வந்து சில மொபைலுக்கு நமக்கு வந்து வோல்டேஜ் புல்லப் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த டயத்தில் இதை ஆன் பண்ணோம்னா இந்த டேட்டா லைன் இங்கே 2ஆம் நம்பரு, அடுத்து 4ஆம் நம்பரு வந்து கமாண்டு, இந்த 2 லைனுக்கும் நமக்கு வோல்டேஜ் வரும். ஓகேங்களா. வோல்டேஜ் வரும். ஸோ கனெக்ட் ஆகாதப்போ இந்த சுவிட்சு யூஸ் பண்ணுவாங்க சில டைமில். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேங்களா. நீங்கள் இந்த பின்னுக்கும் இந்த பின்னுக்கும் இந்த 2ஆம் நம்பருக்கும் இந்த 4ஆம் நம்பருக்கு வச்சு பார்த்திங்கன்னா கனெக்ஷன் இருக்கும். இங்கேயும் இந்த 2ஆம் நம்பருக்கும் கனெக்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டாவுக்கும் கமாண்டுக்கும் 1.8 புல்லப் கொடுக்குறதுக்காக இந்த சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது எப்பப்போ யூஸ் பண்ணணுங்கிறது நீங்கள் ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும். நார்மலாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியாது. ஓகேங்களா. அடுத்து நமக்கு யூஎஃப்எஸ் ஜம்பர் பண்ணுறதுக்கான இடம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துக்கிட்ட நமக்கு ஒரு மெமரி கார்டு போடுறதுக்கான ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டு மாதிரி நம்ம மெமரி கார்டு இதில் போட்டு நம்ம ரிப்பேர் பண்ணலாம். அண்டு யூஎஃப்எஸ் எஸ்டி கார்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. யூஎஃப்எஸ் எஸ்டி கார்டு இது ஒரு லேட்டஸ்ட்டாக வந்த எஸ்டி கார்டு. ஃபஸ்ட்டு இருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் மைக்ரோ எஸ்டி கார்டு. இப்போது யூஎஃப்எஸ் எஸ்டி கார்டு வருதில்ல, அந்த கார்டுமே இதில் வந்து ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுபோக இந்த ஸ்லாட்டில் நமக்கு வந்து இஎம்எம்சி அண்டு யூஎஃப்எஸ் ரெண்டுமே இந்த ஸ்லாட்டில் வந்து நம்ம ஐஎஸ்பி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 இது கொடுத்துருக்காங்க. மைக்ரோ எஸ்டி கார்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம வந்து ஜம்பர் பண்ணலாம். இது வந்து யூஎஃப்எஸ்க்கு. ஓகேங்களா. இதே மாதிரி நமக்கு வந்து இஎம்எம்சிக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இஎம்எம்சிக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம இஎம்எம்சிக்கும் இதில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜம்பர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்று இங்கே அடிக்கலாம் ஜம்பரு, அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரிப்பில் அடிச்சுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், நீங்கள் இந்த போர்டுலேயே அடிக்கலாம், இல்லை இந்த போர்டுலேயே அடிக்கலாம். அது இல்லாமல் நம்ம இந்த ஸ்ட்ரிப்பில் கூட அடிக்கலாம். கனெக்டிவிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஸ்ட்ரிப்பில் அடிக்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் எனக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியல. சரி, ஓகே. இந்த ஸ்ட்ரிப்பு ரெண்டுமே வந்து நம்ம இந்த ஸ்லாட்டில் போட்டு யூஸ் பண்ணிக்கணும். இந்த பக்கம் ஸ்லாட்டில் போடக்கூடாது. ஓகேங்களா. இந்த பக்கம் ஸ்லாட்டில் போடுற மாதிரி கிடையாது. இதுதான் இஎம்எம்சி யூஎஃப்எஸ் ரெண்டுமே இந்த ஸ்லாட்டில் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்து நமக்கு வந்து பின் கனெக்ஷனுக்கான அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன பின்னு. யூஎஃப்எஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 கனெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். கிரவுண்டு நம்ம எப்பவும் போல் கிரவுண்டு வந்து 1ஆம் நம்பரு. ஓகேங்களா. TXN, TXP, RXN, RXP இந்த கனெக்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு மாடிஃபிகேஷன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிடலாம். இது என்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்கோப்பில் வச்சு காமிக்கிறேன். ஓகே, இந்த கனெக்டர்கிட்ட இந்த பக்கம் ஓகேங்களா, இந்த பக்கத்தில் லாஸ்ட் எண்டில் இந்த இடத்துட்ட 3 கெப்பாசிட்டர், அதுக்கப்புறம் 2 ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே கெப்பாசிட்டர் தான். ஸோ இந்த இடத்துட்ட ஓகேங்களா, கிளியராக தெரியுதுங்களா. இந்த 2 ரெசிஸ்டர் பார்த்திங்கன்னா நமக்கு யூஎஃப்எஸ்க்குரியது. யூஎஃப்எஸ்க்காக நம்ம வந்து இதை வந்து ஜம்பர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இந்த ரெசிஸ்டர் 2ஐயும் நீங்கள் டைரக்ட் ஜம்பர் பண்ணிடுங்க. ஓகேங்களா. அடுத்து இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2
2 விட்டுட்டு 1 2 3 கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா EMMCக்கு நீங்கள் ஜம்பர் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இது வந்து 0 ohms தான். நம்ம ஜம்பர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எனக்கு ஜம்பர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன்படி நானும் ஜம்பர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு EMMCயும் கனெக்ட் ஆகிருக்கு, UFSம் கனெக்ட் ஆகிருக்கு. சில மொபைல்ஸில் கனெக்ட் ஆகாமல் இருந்துச்சு. அது எதனாலன்னு தெரில. ஒன்லி F64 டீம் வந்து சரியாக வந்து சாஃப்ட்வேர் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இல்லை ISP அடாப்டரில் ப்ராப்ளம்னு தெரில. ஸோ ஓகே, இந்த 3 வந்து நீங்கள் ஜம்பர் பண்ணிக்கலாம். பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், பண்ணலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக ஜம்பர் பண்ண சொல்லியிருந்தாங்க, நான் அதன்படி ஜம்பர் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, 1 2 3 இந்த 0 ohms. ஓகேங்களா, இந்த பக்கம் இந்த 2 ஜம்பர் பண்ண சில நேரம் சொல்லுவாங்க, சில நேரம் வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் நான் வந்து EMMCக்கு இந்த 3 ஜம்பர் பண்ணியிருக்கேன். எனக்கு ப்ராப்பர் ஒர்க்கிங் தான் EMMC. UFS தான் நமக்கு வந்து கனெக்டிங்கில் ப்ராப்ளம் வருது. ஸோ ஓகே, இப்போ EMMCக்கு இந்த 3 அடித்தா போதும், பக்காவாக கனெக்ட் ஆகும். ஓகேங்களா, EMMC ப்ராப்பராக கனெக்ட் ஆகுது. இது வரைக்கும் நான் ஒரு 10-12 ஃபோன் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துட்டேன். சப்போஸ் கனெக்ட் ஆகலைன்னா நெக்ஸ்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நான் அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்து சொல்கிறேன். ஓகேங்களா, சரி ஓகே, இந்த இடத்துக்கு வாங்க. ஒரு சுவிட்ச் வந்து எக்ஸ்டர்னலாக நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. நீங்கள் சுவிட்சு உங்கள்கிட்ட கொடுக்காம இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி சுவிட்ச் வாங்கிக்கலாம். இல்லை எலக்ட்ரானிக்ஸ் கடையில், ஹார்ட்வேர் கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுவிட்சோ இல்லை வேறு ஏதோ ஒரு சுவிட்சு, ஓகேங்களா, சுவிட்சு வாங்கிக்கலாம். சுவிட்சு வாங்கிட்டு சுவிட்சோட இந்த எண்டில் இங்கே 2ஆம் நம்பருக்கும் 3ஆம் நம்பருக்கும், 2ஆம் நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா TX, 3ஆம் நம்பர் TXN, 3ஆம் நம்பர் வந்து TXP. இந்த 2க்கும் வந்து ஜம்பர் அடிச்சிருக்கேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும், கிளியராக இருக்குங்களா. ஸோ இந்த 2 நம்பரையும் இந்த சுவிட்சோட கனெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த சுவிட்சோட அடுத்த எண்டில் 2 ரெசிஸ்டர் போட்டிருக்கேன். இந்த 2 ரெசிஸ்டரையும் கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். 2 ரெசிஸ்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 22 கிலோ ஓம்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோ ஓம்ஸு. ஓகேங்களா, 10 கிலோ ஓம்ஸு எந்த இதுக்கு வந்திருக்கு பாருங்கள், 3ஆம் நம்பர் எதுக்கு, TXP. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 22 கிலோ ஓம்ஸ். ஓகேங்களா, 22 கிலோ ஓம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் TXN. ஓகேங்களா, மேக்ஸிமம் UFS கனெக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த 22 கிலோ ஓம்ஸை வந்து நம்ம ஆன் பண்ணியிருந்தாலே மேக்ஸிமம் கனெக்ட் ஆகிடுது. இந்த 10 கிலோ ஓம்ஸு நம்ம அதிகமாக ஆன் பண்ண வேண்டியதில்லை. சம்டைம்ஸ் கனெக்ட் ஆகலைன்னா நீங்கள் 10 கிலோ ஓம்ஸும் ஆன் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். UFS இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ப்ராப்பர் கனெக்டிங் இல்லை எனக்கு தெரிஞ்சு. 2-3 மொபைல் வந்து ரிட்டர்ன்லாம் பண்ணுற நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. சரி ஓகே, இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து இந்த இடத்துல சுவிட்ச் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த சுவிட்ச் அட்டாச் பண்ணுறதுக்கு ஏதாவது வந்து ஹோல்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ்லாம் கிடையாது. நான் வந்து எப்படி இந்த சுவிட்சை வந்து அட்டாச் பண்ணேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் UV குளூ, நம்ம மாஸ்கிங் பண்ணுவோம்ல அந்த குளூ வந்து நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, நல்லா ஸ்ட்ராங்கான குளூ. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும், அசையாது பாருங்கள், ஃபெவிக்விக் மாதிரி ஒட்டிக்கிச்சிங்க. அந்த க்ளூவை போட்டு இந்த சுவிட்சை வந்து மேலே வச்சுருக்கேன். இந்த இடத்துல எந்த ஹோல்ஸுமே கிடையாது, சும்மா தான் வந்து வச்சுருக்கோம். ஓகேங்களா, இந்த மாதிரி சுவிட்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் சுவிட்ச் போட்டு நீங்கள் வேணும்னா கனெக்ட் ஆகாத பட்சத்தில் நீங்கள் இந்த 22 கிலோ ஓம்ஸை நீங்கள் ஆன் பண்ணாலே மேக்ஸிமம் போதும். ஓகேங்களா, இந்த சுவிட்ச் ஆன் பண்ணாலே போதும். இது வந்து ஆஃபில் இருந்தால் இருக்கட்டும். நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 கிலோ ஓம்ஸோட இதை வந்து நான் வந்து ஆன் பண்ணலை. 22 கிலோ ஓம்ஸ் ஆன் பண்ணியிருந்தாலே மேக்ஸிமம் கனெக்ட் ஆகிடுது. அது மாதிரி EMMC கொஞ்சம் சீக்கிரம் கனெக்ட் ஆகிடுது. UFS வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைம் எடுக்குது, கொஞ்சம் ரொம்ப நேரம் டைம் எடுத்து தான் கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா, சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ISP அடாப்டர் பற்றி ஃபுல்லாக தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.